புதிய காவியம் படைத்திடுவோம். மரியா மாட்சிமிகு உம் புகழ் சாற்றப்பட்டிருக்கிறது. இன்று நீர் வானத்துதர் அணிகளுக்கு மேலாக உயர்த்து பெற்றிருந்தீர். என்றென்றும் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் அடைகின்றேன். தந்தை மகள் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தேவி திருப்பணியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கமலா கிரேஸ் அவர்களுடைய உடல் சுகத்திற்காக காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் தீர தேவி திருப்பணியிலே மன்றாட ஜெபிப்போம். இந்த காயம் திருச்சபை புனித கன்னிமரியாவின் முன்னேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. நமது பாரத தேசம் சுதந்திர பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆகவே நமது நாட்டிற்காக சிறப்பாக மன்றாட ஜெபிப்போம். வெளியளவில் விடுதலை பெற்றாலும் ஒவ்வொரு நாளும் நமது மனதிற்குள்ளும் நமது குடும்பத்திற்குள்ளும் நாம் அடிமைகளாகவே இருக்கின்றோம். அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற இறைவனுடைய அருளாசிரை வேண்டுவோம். தேவதாயினுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே இந்த தாயிடம் விளங்கிய அந்த பரிசுத்த தூய்மை நமது வாழ்வில் இருக்கிற இறைவனிடம் வரம் கேட்டு ஜெபிப்போம். இன்று யாரெல்லாம் விண்ணரசு என்ற பெயரை வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்காக தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊழியர்கள் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடையற்று மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்கப் பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகன். பேர் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக இருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துவர் யோவான் எழுதிய திருவிழா பாட்டிலிருந்து வாசகன். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19 மற்றும் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 AD. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பெயரை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பேர் ஒருவர் காணப்பட்டார். அவர் கடிதவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலத்தில் இருந்தது. அவர் 12 விண்ணுக்களை தலைமையில் சூட்டியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பெருகாலம் வேதனைப்பட்டு கடுமையுடன் கருதினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இந்த வெறுப்புமயமான பெரிய அடக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமொழிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை
நிலத்தின் மீது இழுத்து கொண்டது. பேருகால வேதனையில் இருந்த பெண் பிழை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பங்கு அவர் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இடுப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவர் அறியணை என்ற இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலினத்துக்கு ஓடி போனார். அந்த 1360 நாட்கள் வரை பேருமாறு கடவுள் அருமையான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் உழைத்த பெரிதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர்களின் நல்வாக்கு. பாடல் திருப்பாடல் 45. நாம் சொல்ல வேண்டியதில் ஓபேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. 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 வசனம் 9. அருமைமிகு அரச மகளே உம்மை எதிர்கொள்வர். ஓவேரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஜெபப்பாடல். ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இறைவசனங்கள் 10 மற்றும் 11. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது இழில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை பணிந்திடு. ஜெபப்பாடல். ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இறைவசனம் 15. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும்போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஜெபப்பாடல். ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனம் 20 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்து கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்த பொழுது ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவர், அதுவே அழிக்கப்படும். இது ஆண்டவரோட மறுவாக்கு. Alleluia. 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 Alleluia.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைச்சொற்றொடர்கள் 39 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை நெருங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் மொழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குரிய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இன்று நாம் 2 விழாவை கொண்டாடுகின்றோம். ஒன்று, நமது பாரத தேசம் சுதந்திர திருவிழாவை கொண்டாடுகின்றது. தாயார் திருச்சபை அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. நாம் திருப்பலி நூலிலே வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் வானத்தின் உச்சிக்கு சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த நாளிலே அவரை பற்றி நாம் திருப்பலி நூலிலே பாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாங்கிய வயிறு அவர் எவ்வாறாக விண்ணகத்திற்கு சென்றாரோ தன் மகனோடு நானும் செல்ல வேண்டும் என்று அவரும் சென்றிருக்கிறார். சிலுவையின் கீழே நின்று தனது மகனுடைய இறப்பை சந்தித்த தாய் இன்று விண்ணகத்திலே தனது மகனின் அருகாமையிலே அமர்ந்து கொண்டு நமக்காக பரிதி பேசுபவராக இருக்கின்றார். இவை அனைத்திற்கும் காரணம் அந்த அன்னை மரியாளிடம் இருந்த பாவமற்ற ஒரு நிலை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாக அவரை உயர்த்தியது. அதுதான் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்றது. ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த விண்ணேற்பு பெருவிழா, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், நாமும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து வெளிவந்து நாம் பரிசுத்த உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது நம்மையும் கடவுள் அவரது அருகாமையிலே அமர வைப்பார். அவர் மடியிலே நம்மை அமர வைப்பார். ஆகவே இந்த பரிசுத்தமான அத்தகைய வரத்திற்காக இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். நானும் கடவுளிடம் செல்ல வேண்டும், அன்னை மரியாளிடம் செல்ல வேண்டும். அந்த விண்ணக ஆசிரியை நானும் பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாளிலே நான் வாழ்கின்ற பொழுது பரிசுத்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும், தூய்மையான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த அன்னை மரியாள் வாழ்கின்ற பொழுதே ஒரு விடுதலையின் தாயாக இருந்தார். ஏனென்றால் தனது வயிற்றிலே ஒரு விடுதலை நாயகனை அவர் தாங்கி இருந்தார்.
ஆகவேதான் பாவமே அண்டாத அளவிற்கு அவர் விடுதலை பெற்ற ஒரு தாயாக, விடுதலைக்கு ஒரு இலக்கணமாக இந்த அன்னை மரியாள் விளங்கினார். இந்த விடுதலை பெருவிழாவில் இந்த தாயானவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம். அரியணையில் இருப்போரை தூக்கி எரிபவராக இருக்கிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புவராக இருக்கின்றார், செல்வரை வெறுங்கையராக மாற்றுபவராக இருக்கின்றார். ஆகவே உண்மையான விடுதலையின் ஒரு தாயாக விடுதலை கொடுக்கக்கூடிய நபர்தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த நபருக்கு இந்த செல்வத்தை கொடுக்கலாமா, இந்த நபருக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கலாமா என்று இந்த விடுதலை தரக்கூடிய நபர்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே அன்னை நமது ஜபத்தின் நிமித்தமாக நம்மீது இறங்கி நமக்கான விடுதலையை தருகின்றார். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற நமக்காக தனது திருமகனிடம் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த விடுதலை தாயிடம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாளின் மூன்றாவது செய்தியாக இன்று நாம் சுதந்திர பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உண்மையான ஒரு சுதந்திரத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த சுதந்திரம், நாம் பாவத்திலே அடிமையாக இருந்தோம், அவர் வந்ததால் நாம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை சுதந்திரத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அடிமைகளாக பாவத்திற்கும் நாம் விரும்பக்கூடிய செயல்களை செய்வதற்கும், மேலுமாக இந்த நாட்களிலே செல்போன்களுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ட்விட்டருக்கும் இமெயிலுக்கும் நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தியை பெற்றவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடவுளிடத்திலே நாம் அனைவரும் இன்று வேண்டும், இறைவா எங்களுக்கான உள்ளார்ந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எதற்கு அதிக அடிமையாக இருக்கிறோம். அந்த நாடகம் பார்க்கவில்லை என்று சொன்னால் எனக்கு உறக்கம் வராது, அந்த நபரை சந்திக்கவில்லை என்று சொன்னால், அவரை பற்றி அவதூறாக பேசவில்லை என்று சொன்னால் எனக்கு உறக்கம் வராது. புரணி பேசுவதிலே நமக்கு விடுதலை வேண்டும், பிறரை பற்றி அவதூறு பேசுவதிலே விடுதலை வேண்டும், சுயநலத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும், ஆணவத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து தலைநலத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இவை அனைத்தையும் நமக்கு பெற்றுத் தருபவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குடும்ப வாழ்விலே நமக்கு விடுதலை வேண்டும். இன்னும் நமது தாய்மார்களை, நமது குடும்பத்திலே வசிக்கக்கூடிய தங்கைகளை, அக்காமார்களை நாம் எவ்வாறாக நடத்துகின்றோம்? நமது சொத்திலும் சரி, பிரிவினையிலும் சரி, சரியான சமமாக நாம் பிரித்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவை இல்லைதான். வீட்டளவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் நடைமுறை வாழ்க்கையிலே இல்லாமல் போகிறது. நமது குடும்பத்திலும் சரி, ஒரு தந்தை ஒரு தாயை நடத்துகிற விதம், அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நடத்தக்கூடிய விதம், இந்த சமுதாயத்திலே பெண்கள் எத்தகைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்பவர்களை நாம் எவ்வாறாக மதிக்கின்றோம்? நமது சமுதாயத்திலே நமது வீதிகளை எல்லாம் சுத்தம் செய்பவர்கள் எவ்வாறாக பார்க்கின்றோம்? அவர்களை தீண்டத்தகாதவர்களாகத்தான் பார்ப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே இத்தகைய எண்ணங்களிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கின்ற பொழுதுதான் நாம் நமது பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஆகவே இந்த பிரசுத்தமான நாளிலே கடவுளிடம் ஜெபிப்போம். இறைவா, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே உண்மையான சுதந்திரத்தை தான், எனது குடும்ப வாழ்விலே சுதந்திரத்தை நானும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு நான் தர வேண்டும். இந்த சமுதாயத்தை தலைவர்களாக இருக்கக்கூடிய நான், தலைவராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் தொண்டர்களுக்கான உரிமையை தர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய அந்த இறையாட்சி நம் மத்தியிலே மலர வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் விட தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதை பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். நாம் சுதந்திரம் பெற உழைத்த எண்ணற்ற தியாகிகளை நினைத்து பார்ப்போம். நமது அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மக்களை நல்ல வழியிலே நடத்த வேண்டும். சுதந்திரம் பெற்றுத் தந்த அந்த தலைவர்கள் நினைத்ததை இவர்கள் செயலாக்கம் செய்ய வேண்டும். தங்களது கட்சிக்காக, தங்களது விருப்பத்திற்காக மக்களை நடத்தாமல் பொது உடைமையோடு சரிசமமாக அவருடைய நலன்களை மனதில் கொண்டு அவர்களுக்கான நல்வழியை காட்ட வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை பெற வேண்டும். இறைவன் நமக்கான விடுதலை வழங்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக தெரிவிக்கின்றோம். மன்றாடி ஜெபிப்போம். வேலைக்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் பேச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே, புதிரான வாழ்வே எதிரானதானே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபகனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய புனிதமான இப்படியெல்லாம் தந்தையாக இறைவன் கேட்டதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திறமை நன்மை நன்மைக்காகவும் கையெழுத்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் முன்னேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் வழிபொருளை ஏற்றுள்ளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உங்களுடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உன்னை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருளாத இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாத இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்வீர்கள் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்று நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தல் எதிர்பார்ப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றர்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரவருள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த நம்பிக்கையுடத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பிரசுத்தமான உன்னதமான அமைதிகளோடும் ஒரு குடும்பத்தோடு மீண்டும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்படி வழியாக நாம் கருதக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லா வல்லையும் நீ கலகாது, திகையாது, அச்சப்பொள்ளாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை என்னுடைய உள்ளங்கையில வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு விடுதலை நாயகன் நமக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். டிசம்பரின் திருவிழாவுக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஒரு வாக்கு சொல்லி கிறிஸ்துவின் திருவுடல் திருரகம் நம் ஒவ்வொருவரையும் காத்துள்ள வாழ்வைப்பதாக.
என்னிலிருந்து வா உதயமாய் மனதில் ஒளியை ஏற்றவா வாழ்விலே வலிமையாக வா வசந்தமா என்னில் வாழவா இதயமே இதயமே என்னிலிருந்து வா உதயமாய் மனதில் ஒளியை ஏற்றவா. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். பெண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ் விடுதலை